மூணாவது சிபத்து வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் கடமையான ஜக்காத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். ஜக்காத்து எப்போ கடமையாயிடுச்சு அப்படின்னா மதினாவுக்கு வந்த பிறகு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் போர் கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத் கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பெருநாள் தொழுகை கடமையானது. அப்போ மதினாவுக்கு வந்த பிறகு தான் ஜக்காத்து. ஆனால் இந்த வசனம், இந்த சூரா மக்காவில் இறங்கியது. மக்காவில் ஜக்காத்தே கடமை கிடையாது. அல்லாஹ் ஏன் ஜக்காத்தை பற்றி பேசணும் கேள்வி எழுகிறதா இல்லையா? அதற்கு என்ன விளக்கம்? முஃபஸ்ஸிரீன்கள் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மதினாவில் ஜக்காத்து கடமையானாலும் ஜக்காத் கடமை என்பது மக்காவில் வந்துருச்சு. எந்த அளவுக்கு இருந்தால் எந்த அளவுக்கு ஜக்காத் கடமை என்ற அந்த விபரங்கள் மதீனாவில் இறக்கப்பட்டது. ஜக்காத் என்ற கடமை. ஏன்னா இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், விவசாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, நீங்கள் விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த அறுவடை தினத்தில் எது உங்களுக்கு இருக்கிறதோ அதை நீங்கள் ஜக்காத்தாக கொடுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜக்காத் கடமை மதினாவில் வந்தாலும் கூட இந்த வசனம் மக்காவில் இறங்கியது பொதுவாக ஜக்காத் கடமை என்பதை குறிப்பிடுகிறது. மதினாவிற்கு வந்த பிறகு ஜக்காத் எந்த அளவுக்கு இருந்தால் எந்த அளவுக்கு கடமை என்ற விபரங்கள் மதினாவில் இறங்கியது என்று முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தர்றாங்க. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஜக்காத் என்பது 2 வகை இருக்குது. ஜக்காத் என்பது 2 வகை இருக்குது. ஜக்காத்துல் மால், ஜக்காத்துல் மால்னா பொருளாதாரத்திற்கு ஜக்காத் கொடுப்பது. ரெண்டாவது ஜக்காத்துல் நஃப்ஸ். ஜக்காத் என்று சொன்னாலே தூய்மைன்னு அர்த்தம். ஜக்காத்னா என்ன அர்த்தம்? அதனுடைய நேரடியான பொருள் வளர்ச்சி, தூய்மை என்பதுதான் நேரடியான பொருள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஜக்காத்தை பத்தி சொல்றான் அப்படின்னா, வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னால் பொருள் சார்ந்த ஜக்காத்து கிடையாது. இன்னொரு ஜக்காத் இருக்குது, ஜக்காத்து நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. ஜக்காத்துனா தூய்மை. நாம பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் கொடுக்கும் பொழுது அந்த பொருளாதாரம் தூய்மை பெறுகிறது. இதுக்கு தான் ஜக்காத்துன்னு அர்த்தம். அப்ப இந்த சூரா மக்காவில் இறங்கினாலும் கூட, மக்காவில் ஜக்காத் இல்லை என்றாலும் கூட ஜக்காத்து நஃப்ஸை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்ப அந்த உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துவார்கள். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. ஸக்காஹா அப்படின்னா ஜக்காத் கொடுத்தான் அல்ல, யார் தமது மனதை தூய்மையாக்கி விட்டாரோ அவர் திட்டமாக நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். அப்ப இதற்கு இப்படியும் ஒரு தப்சீர் செய்யப்படுகிறது. அப்ப மூன்றாவது தப்சீர்